விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 11 விண்டோஸ் 7 எதுவும் இருந்தாலும் சரி ஓஎஸ் போடுற மெத்தடு இது தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பென்ட்ரைவில் வந்து என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸ் வந்து பூட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி எப்படி பூட் பண்ணணும், பென்ட்ரைவில் எப்படி ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அதாவது எதுலன்னா நம்மளோட யூடியூப் வீடியோஸ்லேயே நிறையா இருக்குது. ஸோ அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார்ஜ் போட்டுக்கணும். இது எந்த ஓஎஸ் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. ஓஎஸ் போடுறப்ப நடுவில் கரப்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ சார்ஜ் போட்டுக்கிட்டு தென் அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் போட்டுக்க வேண்டியதான் நம்ம. தென் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இது வந்து ஹெச்பி லேப்டாப்பு. ஸோ ஹெச்பி லேப்டாப்புக்கு வந்து பயாஸில் போகிறதுக்கு F10 பட்டன் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம. சரிங்களா? இது ஆல்ரெடி இது டேரெக்டாக எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலி நம்ம இப்போ நார்மலாக இது பென்ட்ரைவ் போட்ட உடனே உள்ளே போயிடுச்சு பென்ட்ரைவ் உள்ள. பட் ஆனால் சில சம்டைம்ஸ் சம் லேப்டாப்ஸ் உள்ளே போகாது. அது எப்படி பண்ணணும்னா நம்ம பயாஸ் உள்ளே போகணும். பயாஸ்ன்றது F10 பட்டன் தான் பயாஸு. ஸோ நம்ம F10 ப்ரெஸ் பண்ணுறப்ப அது என்ன ஆகும்னா பயாஸ் உள்ளே போகும். அதாவது ஹெச்பியில் சொல்கிறேன். ஹெச்பியில் வந்து F10 தான் வந்து பயாஸுக்கு. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இதுதான் பயாஸ் செட்டிங். ஸோ இதில் வந்து பூட் ஆப்ஷனில் செக்யூரிட்டி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் டிசபிள் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி யூஎஸ்பி பூட் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம நார்மலாக ஆன் பண்ணாலே அது டேரெக்டாக பென்ட்ரைவ் உள்ள போயிடும். இன்கேஸ் போகலை அப்படின்னா F9 ப்ரெஸ் பண்ணணும். F9 வந்து பூட் எதுக்காகனா நீங்கள் பூட் உள்ள போனோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது பென்ட்ரைவ் டிவைஸ் எல்லாமே காட்டும். ஸோ இது வந்து யூஎஸ்பின்னு காட்டுது. ஸோ பென்ட்ரைவ் நான் போட்டது அங்கே டிலேட் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் உள்ள போயிடும். ஸோ இப்போ எடுத்தோன்னே 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டு, 64 பிட்டு. நம்ம இப்போ இருக்கிற லேப்டாப்ஸ் எல்லாமே 64 பிட்டு தான். ஸோ 64 பிட்டில் வச்சு என்ட்ரு அடிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பென்ட்ரைவில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் வந்து லோட் ஆகுது. நம்ம ஆக்சுவலி இதில் வந்து நம்ம விண்டோஸ் 10 போட்டிருக்கோம். ஸோ விண்டோஸ் 10 எப்படி பென்ட்ரைவில் லோட் பண்ணுன்ற வீடியோஸை பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பூட் பண்ணி விண்டோஸ் 10 இதில் இருக்குது. ஸோ லோட் ஆகிடனே இப்போ இந்த லோ வந்துச்சு. ஸோ விண்டோஸ் 10ஓடது லாங்குவேஜ் இது எல்லாமே கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துங்க. நான் அவசியம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் நவ். இப்போ வந்து செட்டப் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா இப்போ இந்த ஓஎஸில் வந்து இப்போ கொடுத்துட்டேன். தென் இது வந்து 2 ஆப்ஷன் காட்டும். அப்கிரேட் ஒன்று, கஸ்டம் ஒன்று. இப்போ அப்கிரேட் ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. இது எதுக்குன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஓஎஸ் இருக்குது, ஆனால் ப்ராப்ளமாக இருக்குது. அதை ரிப்பேர் பண்ணணும் இல்லை நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன். இப்போ நம்ம புதுசாக போட போகிறோம், எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு. அதனால் இந்த ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா சில கேசஸ் வரும். என்னென்னா நம்ம இதெல்லாம் போட்டு ஓஎஸ்லாம் இது பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவேன். ஆனால் அங்கே போனால் அங்கே நம்மளோட எஸ்எஸ்டியோ இல்லை ஹார்ட் காட்டாது. ஸோ இந்த மாதிரி எம்டியாக இருக்கும், உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்குது எஸ்எஸ்டி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லோட் ஃபைல்ஸ் கொடுக்கணும். என் மவுஸ் ஒர்க் ஆகுது சம்டைம்ஸு. எனக்கு டிரைவர் எடுத்துக்க நான் எக்ஸ்டர்னல் மவுஸ் போடுறேன். நான் ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் மவுஸ் போட்டுட்டு இப்போ நான் லோட் டிரைவர்னு கொடுக்குறது ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்து பாருங்கள். ரீஃப்ரெஷில் வந்தாலும் வந்துடும். ஸோ ரீஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ரீஃப்ரெஷ்ஷே வரல அப்படின்றப்ப லோட் டிரைவ் கொடுத்துட்டு ப்ரௌஸ் உள்ள போனால் அங்கே காட்டும். இப்போ நான் உள்ளே இருக்கிற எஸ்எஸ்டி இங்கே காட்டுது. ஓகேங்களா? அதே மாதிரி பூட் அப்படின்றது இங்கே காட்டுது. இப்போ இதில் வந்து இந்த ஆக்சுவலி இந்த ESD ISOன்றது நான் போட்டிருக்கிற பென்ட்ரைவ். ஸோ இது உள்ள நான் வந்து இப்போ இந்த மாதிரி நமக்கு எஸ்எஸ்டியில் ஆடிஸ்க்கு காட்டலை அப்படின்னா அதை காட்டுறதுக்கான சாஃப்ட்வேர் இது உள்ள வச்சுருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா இந்த F6ன்றது வருங்க, இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதை நான் ஓகே கொடுத்தேன்னா 2 இன்ஸ்டாலேஷன் வந்து நிற்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா சில கேஸ் இந்த ஹைடுன்ட்டு இருக்குதுங்க, இதை எடுத்துட்டால சம்டைம் இது காட்டாது. ஸோ இதை டிக் எடுத்து விட்டிங்கன்னா கூட காட்டும். இப்போ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். இப்போ ஃபஸ்ட் ஒன் நான் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். லோட் ஆகுது. இன்ஸ்டால் ஆகி அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கான ஸ்டோரேஜ் காட்டிடும் நமக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இருக்கணும். இது வந்து VMD கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாடல் எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோலர் வந்து இருக்குது. இப்போ காட்டிச்சு பாருங்க. ஸோ உள்ளே இருக்கிற நம்மளோட எஸ்எஸ்டி இப்போ இங்கே காட்டிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த எஸ்எஸ்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் டெலீட் பண்ணுறேன்னா எனக்கு டேட்டா தேவையில்லை. அதனால் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டேன்னா என்னோடய சிங்கிள் ட்ரைவாக வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்ல எல்லாமே காப்பி ஆகிடும். காப்பி ஆனோடனே ரீஸ்டார்ட் ஆகிடும், முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து நார்மலாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ரெண்டுத்துக்குமே. தேங்க்யூ.